கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களுடைய 33 குடும்பத்தை விஜய் அவர்கள் மாமல்லபுரத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொன்னார். அப்படி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது, இந்த கட்சியை கலைச்சலான் இருக்கேன், திரும்ப நற்பணி மன்றமே மாற்றிடலாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கேன், உங்களெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு ஒரு முடிவெடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட சொன்னதா ஒரு விஷயம் வருது. ஒரு நியூஸ் தினமலரில் ஒரு நியூஸ் ஃபீல்டில் போட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 100% விஜய் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருப்பார். ஏன் சொல்லியிருப்பாரு? அப்போ விஜய் கட்சியை கலைக்க போகிறாரப்பா, அரசியல் விட்டு வெளியே போக போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் பதில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை விஜய் அவர்கள் இந்த கட்சியை விட்டு அரசியலை விட்டு விலகிறேன், இல்லை இந்த கட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? வேணாம், நமக்கு அரசியல் வேணானே, இது கேவலமாக அரசியல் நமக்கு வேணாம், நம்ம போனோமா வருஷத்துக்கு ஒரு படத்தை நடித்தோமா, அதை எங்களுக்கு ரீச் பண்ணி நாங்கள் பார்த்தோமா சந்தோஷமாக இருந்துருவோனே, அதனால் நமக்கு அரசியல் வேணாம் அப்படின்ற கருத்தை சொல்லுவீங்களா? இல்லை இந்த அரசியல் என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா, அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்கா, இல்லை 2 கட்சி மாற்றி மாற்றி தான் அவனும் எழுதி கொடுத்துருக்கா, அவங்க குடும்ப சொத்தா அந்த அரசியல், நம்ம நிற்போன போராடுவோனே, போராடி ஜெயிக்க பார்ப்போனா, இல்லை தோத்தாலும் பரவாயில்ல இந்த மக்களுக்காக கூட நிற்பேனே அப்படின்னு விஜய் அவர்கள் அரசியலே இருக்க சொல்லி வலியுறுத்துவீங்களா? உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த விஷயத்தில் என்னோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலில் காலங்காலமாக பல வருட காலமாக பல தலைவர்கள், பல அரசியல் நிபுணர்கள், ஞானிகள், அரசியலை கரசி குடித்த பல பேர் இளைஞர்களை அரசியலுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இளைஞர்கள் இந்த அரசியல் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு நபர், நான் விஜய் அப்படின்ற ஒருத்தர் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பின்னாடி இருந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலை திரும்பி பார்க்குறாங்க. அரசியல்னா என்னங்கிறத கற்றுக்க ஆர்வம் வந்திருக்கு, அரசியலுக்குள்ளே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியலை தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. இந்த சட்டங்கள் எப்படி செயல்படுது, இந்த சட்டம் யாருக்கு சாதகமாக இருக்குது, இந்த சட்டம் யாருக்கு பாதகமாக இருக்குது, இந்த சட்டம்னா என்னங்கிறத முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்திருக்கு, அதை கற்றுக்கிற முயற்சி பண்ணுறாங்க. அப்படி ஒட்டுமொத்த இளைஞர்களை அரசியலை திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஒரு நபர் அப்படின்னா விஜய் அவர்கள் தான். அதனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த அரசியலில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. அவர் தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு, 2026 சிஎம் ஆகிறாரு, துணை சிஎம் ஆகிறாரு, கூட்டணிக்கு போகிறாரு, போகலை, இல்லை 2027 ஜெயிக்கவே இல்லை, 2031 சிஎம் ஆகிறாரு, துணை சிஎம் ஆகிறாரு, அட்லீஸ்ட் 2031 எம்எல்ஏவாவது ஆகட்டும், இல்லை அதிலும் ஆக தோக்கட்டும், ஆனால் விஜய் அவர்கள் அரசியலை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரி, ஓகே, இப்போ கான்டாக்ட் நியூஸுக்கு வருவோம். எதுக்காக விஜய் அவர்கள் இந்த கட்சியை கலைக்கலாமா, இல்லை திரும்ப நற்பணி மன்ற மாதிரி மாற்றலாமா அப்படிங்கிற கருத்தை கரூர் வந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றத டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பல அரசியல் கட்சிகள் இருக்கட்டும், அவங்க அவங்களோட சுயலாபம் இதை எப்படியாச்சும் நமக்கு ஃப்ளேவராக மாற்றிக்கணுன்ற விதத்தில் நிறைய கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுலேயும் சில கட்சிகள், குறிப்பாக ஏடிஎம்கே எடப்பாடியார் அவர்கள்லாம் நியாயமான கருத்தை வெளியிட, இதுதான் நடந்திருக்கும் அப்படி ஒரு நியாயமான கருத்துக்களை வெளியிட்டார். அப்படி பல கருத்துக்கள் விஜய் அவர்களுக்கு சாதகமாகவும் இருந்துச்சு, பாதகமாகவும் இருந்துச்சு. அதை தாண்டி அடுத்த இருக்கக்கூடிய மீடியாக்கள், ஆளும் கட்சிக்கு கைக்குள்ளே இருக்கக்கூடிய சொம்பு தூக்குற எல்லா மீடியாக்களுமே விஜய் தான் கொலைக்காரர் அப்படின்ற அளவுக்கு கூட இதை சித்தரித்து பேசினாங்க. அப்படி கட்சிகள் அவங்களுக்கு சாதகமாக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொம்பு தூக்கிட்டு இருக்கு. அப்போ மக்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்னா மக்கள்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இந்த கரூர் சம்பவத்தை பற்றி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் கேட்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேட்க முடியாது. அதற்கு பதிலாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கணும். இந்த சம்பவம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்க முடியாது. இல்லைங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் கட்சி நடத்தலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம் இருக்குது, இதை திரும்ப நற்பணி மன்றமாகவே மாற்றிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் தமிழகத்தோட ஒட்டுமொத்த மக்களோட கருத்தாக பிரதிபலிப்பாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தொடர்ந்து அரசியல் நடத்துங்க, இதெல்லாம் அவங்களோட சதி தானே, எங்களுக்கும் தெரியல, நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க, இது உங்களோட தப்பு இல்லை, இதுக்கு நீங்கள் குற்றம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் குற்றவாளி இல்லை அப்படின்னு மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்ல போகிறாங்க, அது அவருக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன தூண்டி தான் இது. இதையும் முழுக்க முழுக்க அரசியலாக தான் பார்க்கணும். அப்படி ஒட்டுமொத்த மக்களோட எண்ண ஓட்டம், இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த எண்ண ஓட்டம் நமக்கு ஆதரவாக இருக்கா எதிராக இருக்கா, உண்மை என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பங்கள்கிட்ட விஜய் அவர்கள் இதை கேட்டுக்கலாம். மற்றபடி விஜய் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே போயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 99.99% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இது புதுசு கிடையாது.
அவருடைய வரலாறு நம்ம நிறையா பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கு. சினிமாவில் அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்துருக்கோம். ஆனால் என்ன அரசியல் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோமோ அதை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கவங்க, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படுவாங்க. அதை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு தெளிவான திட்டத்தோட அரசியல் களத்தை நோக்கி இன்னும் வேகமாக ஓடணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.